இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ரீசெண்டா ஜப்பான் போயிட்டு வந்தாங்க. அது மூலியமா இந்தியாவுக்கு $68 பில்லியன் ட்ரேட் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்தந்த செக்டார்ஸ் எல்லாம் வந்து பூஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். அத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் கடந்த கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா டாரிஃப் இஷ்யூ போயிட்டு இருக்கு. சோ அதனால வந்து இந்தியா வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மத்த கண்ட்ரீஸ் கூட எல்லாத்து கூடயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கொலாபரேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒரு முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுறதா இந்த ஜப்பான் கூட ட்ரேட் பண்றது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஜப்பான் போயிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சில செக்டார்ஸ் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணி அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன செக்டார்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. ஸோ அது மூலயமா எந்தெந்த செக்டார்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மேலே போகும் என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செமிகண்டக்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ எந்த ஒரு டிவைஸை எடுத்தாலும் சரி, இப்போ ஒரு ஃபோனாக இருக்கட்டும், இல்லை காராக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் எடுத்தாலும் வந்து அதில் வந்து சிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜப்பான் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த செமிகண்டக்டர்ஸோட செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே திரும்பினாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரானிக்ஸு, கார்ஸு, ஃபோன்ஸு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம். ஸோ அதனால தான் வந்து இந்த செமிகண்டக்டர்ஸோட செக்டார்ஸ் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போ வந்து ஜப்பான் கூட இந்தியா வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணலாம், நம்ம வந்து கொலாபரேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக க்ரீன் எனர்ஜி. க்ரீன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமாக வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அதை வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்தியாவும் ஜப்பானும் வந்து அதை கொலாபரேட் பண்ணி பண்ணலாம். ஸோ அது ப்ரொடக்ஷனில் இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கட்டும், இல்லை டெக்னாலஜி வைஸில் இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு கொலாபரேட் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டனாக வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு இம்பாக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோலார் எனர்ஜி, விண்ட் பவரு, பேட்ரிஸு, க்ரீன் ஹைட்ரஜனு. ஸோ இந்த செக்டார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்டார்ஸோட ஸ்டாக்ஸும் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக ஏஐ அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ரா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் வந்து ஏஐ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா ஊரில் இருக்கிறவங்க, ஸோ எதுவுமே தெரியாதவங்களுக்கு கூட வந்து ஏஐ அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து ஓ ஏஐ அப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஏஐ வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு பாப்புலராக இருக்குது. ஸோ அந்த ஏஐயை வந்து ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அதை சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐடி செக்டார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது மூலியமாக அந்த செக்டார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும், அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக ஃபார்மா. ஸோ ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு இம்பேக்டாக இருக்கும் ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் மெடிசன்ஸை வந்து மேக் பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய ஒரு குளோபல்லே வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜப்பானுக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஜெனட்டிக் மெடிசின்ஸ். ஸோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க திங்க் பண்ணி இவங்களோட அக்ரிமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டார்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக ஆட்டோமொபைல்ஸ், இவிஸ் அண்ட் பேட்டரிஸ். ஸோ இவிஸ் அண்ட் பேட்டரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல்ஸில் வந்து ஜப்பான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு குளோபல் லீடராக இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா விஷயங்களை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட இருக்க அட்வான்ஸ்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கொலாபரேட் பண்ணி பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லாவே வந்து பேட்டரி இதெல்லாமே வந்து நல்லா வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டரி செக்டார்ஸு, ஸோ ஆட்டோமொபைல் செக்டார்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பூஸ்ட் ஆகும். இந்த செக்டார்ஸோட ஸ்டாக்ஸும் வந்து நல்லா மேலே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக ரொம்பவே முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஜப்பான் வந்து நம்ம வந்து கொலாபரேட் பண்ணி பண்ணலாம் ஸோ அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மெயினாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் தான். ஆல்ரெடி வந்து இந்தியாவுக்கும் ஜப்பானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மும்பை டு அகமதாபாத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்ல வந்து புல்லட் ட்ரெயின் வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்மளோட ரயில்வே கூட வந்து நிறையா
இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணலாம், கொலாபரேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பேஸும், இஸ்ரோவும் அவங்களோட ஜப்பானோட ஸ்பேஸ் JAXA அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணி நெறைய விஷயங்கள வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நெறைய வந்து ஸ்பேஸ் ரிசர்ச், ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்னும் வந்து நல்லா பெஸ்ட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கொலாபரேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினான வந்து விஷயமா நம்ம பார்க்க போறது. இந்தியன் பிரதமர் வந்து ஜப்பானுக்கு போயிட்டு வந்ததுக்கு. ஸோ இந்த அக்ரீமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார்ஸ் எல்லாமே வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். ஸோ என்னதான் யுஎஸ் கூட ப்ராப்ளம் இருந்தாலும், பட் இந்தியாவுக்கு ஜப்பான் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கொலாபரேட் பண்ணி நல்லா வந்து பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த செக்டார்ஸ்லலாம் நீங்களும் ரிசர்ச் பண்ணி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி, நீங்க உங்களோட பணத்த வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.